தெரியல. இது வரைக்கும் சொன்னவங்க எதுவும் திட்டல. வெளியே பயமா இருக்கு போறதுக்கு, ஆள் விட்டு அடிப்பாங்களோ இல்லை அவங்களே அடிப்பாங்களோ அப்படின்னு. இருந்தாலும் இது மறுபடியும் சொல்றேன், நட்பின் காரணமாக, உங்கள் மீது உள்ள உரிமையின் காரணமாக நாங்க சொல்றது. மே ஐ கால் மிஸ்டர் எபனேசர் ரத்னகுமார் டு கம் ஆன் டு திஸ் டைஸ் ப்ளீஸ். மிஸ்டர் எபனேசர், அவரையும் நான் கூப்பிடணும்னு விரும்புறேன். அவர் எல்லாத்திலும் ஒரு தனித்தன்மையோட விளங்கணும்னு நினைக்கிறவரு. எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா 60 பேர் இருக்கீங்கன்னா அதுல ஒரு தனித்தன்மையோட இருந்தாதான் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா 10ஓட 1 11 ஆயிடுவீங்க நீங்களும். அது நல்ல விஷயத்திலயும் இருக்கலாம், கெட்ட விஷயம் இருக்கலாம். பட் அவர்கிட்ட நல்ல விஷயங்கள் தான் ஜாஸ்தி இருக்கு, கெட்ட விஷயங்கள் கிடையாது. மே ரிக்வெஸ்ட் மிஸ்டர் சுப்பிரமணியன் ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். Now you judge how he is different from others. What is that? பாத்தீங்கன்னா எல்லாரும் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது எஸ் சார் சொல்லுவாங்க, எஸ் மேம் சொல்லுவாங்க. ஆனா இவர் யாருக்கு வேண்டியும் எதுக்கு வேண்டியும் மாத்திக்க மாட்டாரு. பிரசன்ட் மேம் சொல்லுவாரு, பிரசன்ட் சார்னா சொல்லுவாரு. ஏன்னா இவரோட தனித்தன்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பத்தி இன்னொரு விஷயம், அவர் ஒரு ஃபீனிக்ஸ், உண்மையான ஃபீனிக்ஸ். இது கதை கிடையாது. லாஸ்ட் செமஸ்டர் he met with an accident, fire accident. He is working in AB. CT flash over ஆயிடுச்சு. He suffered a lot. அவருக்கு என்ன தெரியுங்களா, நான் எக்ஸாம் நல்லா படிச்சிருந்தேன்னா எப்படி எழுத போறேன், எக்ஸாம் நேரத்தில் கரெக்டா, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை நினைச்சு பாருங்க. நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவரு எக்ஸாம் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காரு. கோல்டு மெடலுக்கு போட்டி போடுற ஆட்களில் அவரும் ஒருவர். அந்த சிச்சுவேஷன் திங்க் பண்ணி பாருங்க. இங்க உள்ள ஸ்டாஃப் மெம்பர் மேம் எல்லாருமே அவங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் they given their support very much. ஏன்னா அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது அவருக்கு கேட்டிருக்காரு எவ்வளவு போர்ஷன் நடத்திருக்காங்க, எப்போ டெஸ்ட், எப்போ எக்ஸாம் நான் எழுதலாம், என்னை எழுத விடுவாங்களா, இப்படிப்பட்ட கேள்விதான் அவர் மனதில் இருந்தது. ஒரு குறிக்கோளை நோக்கி போய்கிட்டு இருக்கவங்கள்ட்ட அந்த குறிக்கோள் மட்டும் தான். அர்ஜுனன்ட்ட கேட்டார் பார்த்தீங்களா, என்ன தெரியுது உனக்குன்னு கேட்டாங்க. அர்ஜுனன் மட்டும் தான் சொன்னான், எதுவுமே தெரியல, அந்த குறி கண் மட்டும் தான் எனக்கு தெரியும் சொன்னான். அது மாதிரி சுப்பிரமணி, அது மாதிரி தனித்திறமை. சோ அவருக்கு பிரசன்ட் சார்ங்கிற அவார்டை கொடுத்து பெருமைப்படுறோம். தேங்க்யூ வெரி மச். சில வார்த்தைகள் உங்களுடன் பேசுவார். எல்லாருக்கும் எனது இனிய வணக்கம், மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததா உங்களோட நண்பர் அன்வர் சொன்னது மாதிரியே லாஸ்ட் செமஸ்டர்ல ஒரு ஹேர்டல் அப்படின்ற மாதிரி எனக்கு ஏற்பட்டாலும் என்னோடு படிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரது ஒத்துழைப்பாலும் இறையருளாலும் முயற்சி செய்து பரீட்சையை நல்ல முறையில் செய்துள்ளேன். எனக்காக எனது உடல் நலம் தேறுவதற்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்று கேள்விப்பட்டேன். இந்த நிமிஷத்திலும் அந்த நிகழ்ச்சி தான் என் கண் முன்னில் வந்து நிற்கிறது. இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்தாலும் பிரசன்ட் சார் அல்லது பிரசன்ட் மேடம் தான். தேங்க்யூ வெரி மச். அதான் எங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம்.